கேரளா பம்பர்ல கை வச்சிட்டியா? அட வாட்டு, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. அஷ்டலட்சுமி போன் சார், விடுங்க. ஐயோ வேலை, நான் சொல்றது கேளு, நான் மேனேஜர் பேசுறேன் சார். 8 கோடி ரூபாய் சார், அது கிடைச்சா அப்படியே நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணிடலாம் சார். விடாது, ஆபீஸ் நேரத்துல தூங்குறது மகா தப்பு. என்ன இங்க வேடிக்கை? போடா போடா, ஆல் ஆஃப் யூ கெட் அவுட், கெட் அவுட். ஐசே வேலு, நீ ஒரு பொறுப்புள்ள செக்யூரிட்டி ஆபீசர். உனக்கு நான் துப்பாக்கி கொடுத்ததே திருடங்க சொல்றதுக்காக. நான் திருடங்க சார் சுட்டேன். யோ, அவங்க கனவுல வந்த திருடங்கயா? சார், அது கனவு எனக்கு எப்படி சார் தெரியும்? நான் தான் தூங்கிட்டு தானே. நீங்க கேட்கலாம், முழிச்சுட்டே கனவு காண்றதானே. ஆனா தூக்கத்துல முழிச்ச மாதிரி கனவு வரும். சப்போஸ் அந்த கனவுல நான் தூங்கிட்டேன்னு வச்சுங்க, அந்த தூக்கத்துல கனவு வரும். அந்த கனவுல திருடங்க வரும். முதல்ல இந்த லாட்டில ஜெயிச்சு கோடீஸ்வரர் ஆவேன் கனவு காண்றதை நிறுத்து. இதே ரேட்ல போச்சு அப்புறம் வேலையும் போயிடும். சோத்துக்கே லாட்டி அடிப்பேன் சார். திஸ் இஸ் மை லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். வேலு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இனிமே இந்த மாதிரி கண்ணா பிள்ளை சுட்டு துப்பாக்கியை துஷ்பிரயோகம் பண்ண யூ ஆர் டிஸ்மிஸ்ட். வேலு சார், நீங்க சுட்டீங்க சார். இது எப்படி பிடிக்கிறது? சார் சார் சார், இந்த வேலுமணி எப்படியாவது உங்ககிட்ட நல்ல பேர் வாங்குவா, நீங்க பாருங்க சார். சூடா என்ன இருக்குப்பா? இப்போதைக்கு சூடா நான் தான் இருக்கிறேன். ஏண்டா இந்த கேள்வியை நீங்க மாத்திக்கவே மாட்டீங்களா? அட என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேணாமாப்பா? ஏண்டா மளிகை கடைக்கு போனா உப்பு வேணும் புளி வேணும்னு கேக்குறீங்க, மருந்து கடைக்கு போனா அனாசின் வேணும் மெட்டாசின் வேணும் கேக்குறீங்க. அது என்னடா ஹோட்டலுக்கு வந்தா மட்டும் என்ன இருக்குன்னு கேக்குறீங்க? அப்படியே என்ன இருக்குன்னு ஐட்டத்தை பூரா நாங்க தம் கட்டி சொன்னா முழுசையும் கேட்டுட்டு கடைசியா ஒரு டம்ளர் ஐஸ் வாட்டர் குடுன்னு கேக்குறீங்க. கரெக்டா சொல்றியாப்பா? ஓ, அப்ப நீ ஐஸ் வாட்டர் குடிச்சா வந்தியா? இந்தா குடிக்காத, குடிச்சிட்டு பாடுவா. சர்வர் சர்வர்னு கூப்பிடாதீங்க, மரியாதையா கூப்பிடுங்க. ஏங்க சர்வர்னு இரு போட்டு மரியாதையா தானே கூப்பிட்டேன். என் பேரு தமிழ்மணி, மணின்னு கூப்பிடுங்க. ஓஹோ, மணின்னு எனக்கு ஒரு காஃபி கொடுங்க. இதுக்கு தான் இவ்வளவா? சரியான திமிரு பிடிச்சவனா இருப்பான் போல் இருக்க. இந்த ஆளு அப்படிதாங்க, வர கஸ்டமர் கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்ல. ஆனா முதலாளி வந்துட்டா பொட்டி பாம்பா அடங்கிடுவான். சாப்பிடுறா. என்ன சார் 3.25 ரூபாய் இருக்கு? அவ்வளவுதானே பில்லு? அது எங்களுக்கு தெரியும். டிப்ஸ் டிப்ஸ் கொடுக்காதீங்க, வெளியில போர்டே போட்டிருக்கு டிப்ஸ் கொடுக்க கூடாதுன்னு. பெரும் வியாதிஸ்தருக்கு கொடுத்தா உள்ள வரக்கூடாது வெளியே போர்டு போட்டிருக்கு. நீங்க எப்படி வந்த? ஓடி போடா. பக்கத்துல சாப்பிட வாங்கி கொடுங்க சார். முடியாதுப்பா. நீ எல்லாம் எதுக்கு சார் ஹோட்டலுக்கு வர்ற? அண்ணே முதலாளி வராரு, சத்தம் போடாதீங்க. வரானா சார்? டிப்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாது சார். இந்த ஹோட்டல்ல வெளியில போர்டு போட்டு பாத்தீங்களா? இப்பதான் டிப்ஸ் கேட்டேன் சார். ப்ளீஸ் பில்லுக்கு வேணாலும் நான் பணம் கொடுத்துறேன் சார். இங்க வாங்க. என்ன பிரச்சனை கேக்குறாரு சார்? டிப்ஸா? அச்சா கையுடியா முதலாளி, நான் கேப்பனா சிப்ஸ் வேணுமான்னு கேட்டேன். அவர் காதுல டிப்ஸ் விழுந்துச்சு. டிப்ஸ் சிப்ஸ் டிப்ஸ் சிப்ஸ் சிப்ஸ். யோ, உன்னை பத்தி ஏற்கனவே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இன்னைக்கு தான் நீ கையங்களமா படிபட்டிருக்க. இது உனக்கு கடைசி வார்னிங். இது மாதிரி மறுபடியும் புகார் வந்துச்சுன்னு வச்சுக்க, நீ அன்னைக்கே டிஸ்மிஸ். சார் சார், ஏதாவது தப்பு நடந்ததுன்னா என்ன மன்னிச்சிருங்க. ஆமா, நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? நான் பேங்க்ல. ஓ, பேங்க்ல. அப்ப பெரிய வேலைன்னு சொல்லுங்க. இல்லீங்க, செக்யூரிட்டியா. செக்யூரிட்டி புரிஞ்சு போச்சு. கடன் வாங்குறதுக்காக வீடு நிலமெல்லாம் செக்யூரிட்டியா வைப்பாங்க. அதை வச்சு நீங்க லோன் கொடுப்பீங்க. அந்த செக்யூரிட்டி. அப்ப மேனேஜர் மாதிரி சொல்லுங்க. நான் ஒரு மடைய மேனேஜர் மாதிரி. என்ன மேனேஜரே தான் சார். இந்த ஹோட்டலை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும், அதுக்கு கொஞ்சம் லோன் தேவைப்படுது. நீங்க மனசு வச்சா நடக்கும். இது உங்களுடைய பேங்க் அப்படின்னு சொல்ற மாதிரி, இது உங்களுடைய ஹோட்டல் மாதிரி. நீங்க எப்ப வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆனா பில்லுக்கு மட்டும் பணம் கொடுக்கறேன்னு சொன்னீங்க, எனக்கு கெட்ட கோவம். சார், இந்த ஹோட்டல் ரொம்ப நஷ்டத்துல நடக்குது சார். இப்படி இருந்தா அப்படிதான் இருக்கும். அப்புறம் போயிட்டு வாங்க. அந்த லோன் விஷயத்தை மறந்துடாதீங்க. மறக்க மாட்டேன். எப்படி இருந்துச்சு? அப்பாக்கு வழக்கம் போல ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் பாரு.
யாருடி இந்த லூசு? விஸ்வநாதன், நான் தான். I'm always right. ஆமா, நீங்க யாரு? என்ன இதெல்லாம்? விக்கி ரொம்ப வித்தியாசமானவன். விக்கிய விடுங்க, நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் தான் விக்கி. ஆமா, இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? கார் கதவே பத்திரமா போட்டேன். எல்லாம் கரெக்டா தான் செஞ்சீங்க. ஆனா காரு கண்ணாடி எல்லாம் திறந்தே கிடக்குதே. என்ன முட்டாள் நினைச்சியா? கார் கதவு கண்ணாடியே இல்லை, ஒரு பயலாலே திருட முடியாது. ஆமா, இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க? உங்க பெண்ணுக்கு மாப்பிள்ள வேணும்னு விளம்பரம் கொடுத்தீங்களே, ஆமா, அதுக்காக தான் வந்தேன். ஏன் சார் இப்படி திடுதிப்புன்னு வந்து கழுத்து அறுத்தா எப்படி? முன்கூட்டியே ஒரு லெட்டராவது எழுதி. சைலன்ஸ். நீங்க கொஞ்சம் வித்தியாசமான ஆளுதான். பொண்ணு பார்க்கலாமா? ஏன் பொண்ண நான் பார்த்திருக்கிறேனே. நானும் பார்க்கணுமே. ஆமாமா, வாங்க வாங்க, உள்ள வாங்க. அது சரி, உட்காருங்க. ம், என்ன என்ன அவசரமா பாத்ரூம் போணுமா? பொண்ணு பார்க்கணும். பொண்ண பாக்கணுமா? பொண்ணு என்ன ரஜினிகாந்த் படமா? பாக்கணும் துடிக்கிறீங்க? என்னங்க? விஷாலா, இவர் பேரு விக்கி. வணக்கம். சார், என்னாச்சு? எனக்கு பொண்ணே பிடிக்கல. உட்காருங்க. இவ என் பொண்ணு இல்ல, பொண்டாட்டி. விஷாலா, சார் பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. நீ போய் மைதிலியை கூட்டிட்டு வா போ. மிஸ்டர் விக்கி, உங்க முழு பேரே விக்கி தானா? இல்ல, ஹேம ஆனந்த் கீர்த்த கௌதம் நீலாம்பரம். சுருக்கமா விக்கி. அது எப்படி விக்கின்னு வரும்? பேரு சுருக்கமா இல்ல சார், மற்றவங்க சுருக்கமா கூப்பிடுறதுக்காக சுருக்கமா வச்சுக்கிட்ட பேரு தான் விக்கி. ஆக சுருக்கத்திலேயே நீங்க ஒரு வித்தியாசமான ஆளு. ஆ, இதுதான் என் பொண்ணு மைதிலி. அவ சின்ன பொண்ணு ஜானகி. ஜானு. சரி, நீங்க போங்க ஆ, போங்க, உட்காருங்க. உங்ககிட்ட நான் தனியா பேசணும். போங்க போங்க. ஆ, ஆ. உங்க பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். நான் சொல்லி முடிக்கல. ஆ, எனக்கு பிடிச்சது ஆ. உங்க ரெண்டாவது பொண்ணு ஜானுவ. என்ன விளையாடுறீங்களா? அக்காவை பொண்ணு பார்க்க வந்துட்டு தங்கச்சியை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க? இந்த விக்கி ரொம்ப வித்தியாசமானவன் சொல்ல. சார், அக்கா கல்யாணத்துக்கு நிக்கிற போது தங்கச்சிக்கு கல்யாண ஏற்பாடு பண்ற அளவுக்கு நான் ஒண்ணும் வித்தியாசமானவன் இல்ல. இல்லையா? இல்ல, நீங்க எந்திரிச்சு வெளியே போகலாம். அப்பா, ஓ, ஒரு நிமிஷம். மிஸ்டர் விக்கி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். போதுமா? ஜானகிக்கு என்னை பிடிச்சிருக்கு. இந்த விக்கி ஆசைப்பட்டு அடையாம போனது சரித்திரமே கிடையாது. ஜானகி, ஜானு. என்னம்மா இது? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. மிஸ்டர், ஜானு. வாங்க. என்ன ரீல்கார்டிங் கூட போறான்? மிஸ்டர் விக்கி, ஒண்ணும் சொல்லாத, ஒண்ணும் சொல்லாத. உனக்கு என்ன பிடிச்சிருக்கேன்னு சொல்ல போற இல்ல? இல்ல, எங்க அக்காவுக்கே உன்னை பிடிக்கல. ஜானு, நீ பேசிட்டு இருந்தத நான் மாடியில இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ வித்தியாசமானவன் இல்ல, விவஸ்தை கெட்டவன். ஜானு, அப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? பெண்கள் சார்பா உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீ யாரையும் கல்யாணம் பண்ணிக்காத பிளீஸ். ஏன் தெரியுமா? அனாவசியமா ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டுரும். இதோ பாரு ஜானகி, விக்கி அடையணும்னு நினைச்சா அடிச்சே தீருவான். அப்படி அடைய முடியலன்னா அடியோடு அழிச்சிடுவான். இவ்வளவு தூரம் என்னை பத்தி கேவலமா பேசிட்டு இருக்க, இன்னும் பேசிட்டு இருக்கே. கெட் லாஸ்ட். எங்கப்பா அந்த லட்சரு கொண்டாயப்பா. மீனாட்சி தாயே, ஓகேப்பா, வாயை திறந்து சொல்ல. அப்புறம் பத்தியா வேலு விட்டதா? வேலு, நல்லா கேட்டுக்கோ. வருஷ கடைசி, நாங்க கணக்க பார்க்கணும். நீ ஒழுங்கா தூங்காம 10 ரூபா பேங்க பார்க்கணும். ஓகே? சரி சார். என்னப்பா தூங்கிட்டே பதில் சொல்ற? யாரதே? அப்பா பேங்க் மூடியாச்சு, காலையில வாங்க. இருப்பா, யாரோ வெள்ளக்கார கஸ்டமர்ஸ். ஐயோ, துப்பாக்கி சார், துப்பாக்கி சார். உங்க சார். ஐயோ, ஐயோ, ஐயோ. வேலு, கையில துப்பாக்கி தலைக்கு மேல வச்சுக்கிட்டு என்ன வேல் காவடியா எடுக்கிற? துப்பாக்கியால சுட்டு திருடங்களை விரட்டு. முடியாது சார். ஏன்? நீங்க தானே சொன்னீங்க என்ன? துப்பாக்கி வச்சு துஷ்பிரயோகம் பண்ண கூடாதுன்னு. அதனால தோட்டால எடுத்து பேங்க் லாக்கர்ல பூட்டி வச்சுட்டேன். ஐயோ, இவங்கள நான் பாத்துக்கிறேன். அந்த வேலையை கவனி.
கால் பக்கத்துல அலாரம் பெல் இருக்கு. நைஸா அடி, போலீஸ்காரங்க வந்துருவாங்க. வரமாட்டாங்க சார். ஏன் அடிக்காது சார். ஏன் அது வருஷ கடைசி பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். அதனால யாரையும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. சொன்னேன். அதனால பேட்டரி கழட்டி பேங்க் லாக்கர்ல வச்சு ஒண்ணு பண்ண என்னையும் தூக்கி லாக்கர்ல வச்சுற. நானும் வர போலாமா? போலாமே. பேசிட்டே இருந்தீங்க சுட்டுருவேன். ஐயோ, லாக்கருக்கு எங்க இருக்கு சொல்லுங்க. அக்கௌண்டன்ட் சார், இவங்க மிரட்டலுக்குலாம் பயந்து சாவி உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லிடாதீங்க. வேலு, நீ எங்க கட்சியா அவங்க கட்சியா? அட ஏன் சார் பயப்படுறீங்க? இவர்தான் அக்கௌண்டன்ட், நான் சொல்லலையே. ஐயோ 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 நீதான் அக்கௌண்டன்டா? வாடா, இவனை கூட்டு நான் லாக்கர் ரூம் போறேன். அசஞ்ச சுட்டுறேன். குடு சாவிய. தம்பி, 500 ரூபாய் கட்டு கீழே விழுந்துருச்சு, எடுத்துக்கப்பா. தேங்க்யூ. வேலு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். என்ன சார்? முதல்ல அவங்க போட்டு அப்புறம் சொல்றேன். பை பை. போயிட்டானுங்க படம். சார், என்னமோ சொல்லணும் சொன்னீங்களா சார்? வேலு, யூ ஆர் டிஸ்மிஸ்ட். உனக்கு வேலை போச்சு சார். உனக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் வேலை போச்சு. ஐயோ. டேய், இந்த பேங்க்ல இருந்ததே 1 கோடி ரூபாடா. அதையும் திருட வச்சுன்னு போட்டோம். போங்கடா வீட்டுக்கு போங்க. சார், பிரதர், சிஸ்டர், ஐயோ நான்